வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளவியல் பேப்பர் 2ல என்னைக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்னா 11/2/2023 ஆஃப்டர்நூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல உளவியல் மட்டும் இல்லாம இங்கிலீஷ், தமிழ், சோஷியல் சயின்ஸ்லாம் கூட என்னால முடிஞ்ச வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A motive is any particular internal factor or condition that tendencies to initiate and to sustain activities set by. ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா கில்ஃபர்ட். யார் சொல்லியிருக்காங்க? கில்ஃபர்ட் வந்துட்டு சொல்லியிருக்காரு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Psychology today concerns itself with the scientific investigation of behavior set by. இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என்று கூறியவர் யாருன்னா என்எல் மன். சரிங்களா, என்எல் மன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Third question. The process by which the sensory input or information is organized and interpreted into a meaningful experience is termed as. புலனுக்குரிய உள்ளீடு அல்லது தகவல்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்குதலுக்குரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெர்செப்ஷன், புலனறிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Fourth question. Intelligence is the product of dash and dash. dash மற்றும் dash ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது. ரெண்டு விஷயத்தோடைய விளைவாதான் நம்மளுக்கு நுண்ணறிவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுனா ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், மரபு மற்றும் சூழ்நிலை ஆகிய இரண்டின் விளைவாகத்தான் நுண்ணறிவு இருக்கிறது. அடுத்து பாருங்க. The role of dash as a prime factor for the motivation of behavior was emphasized by B.F. Skinner. ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டேஷின் பங்கு குறித்து B.F. ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டுதலின் பங்கு பற்றி B.F. ஸ்கின்னர் சொல்லியிருக்காரு. Gagne's model of learning is also called as. காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர், வேறு பெயர் தான் கேட்குறாங்க. காக்னேவுடைய கற்றல் மாதிரிக்கு வேறொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் மாடல், தொகுப்பு மாதிரி. காக்னே கியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்னே தொகுப்பு மாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. செலக்ட் த கரெக்ட் சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா மோட்டிவ், பிஹேவியர், கோல், ஃபீட்பேக். ஊக்கி, நடத்தை, இலக்கு மற்றும் பின்னூட்டம். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் a term used to mean behavior plus mental structure. டேஷ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பை குறிக்க பயன்பெறும்னு கேக்குறாங்க. எந்த சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமா, அமைப்பு முறைமை. ஸ்கீமானாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்? பியாஜோ. ஃபைண்ட் அவுட் எனி ஒன் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் இன்ஃபான்சி. குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும்னு கேக்குறாங்க. எதுனா செல்ஃபிஷ், சுயநலம். கண்டிப்பா இது இருக்கும் இல்லையா? சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். வேற யாராவது அவங்க பொருளை எடுக்க வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். At which stage there is a strong need for training of emotion and proper channelization of emotional energy. எந்த நிலையில் மனவெழுச்சிக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடோலசன்ஸ், குமர பருவத்தில். அடுத்து பாருங்க. டேஷ் இஸ் ஒன் who forcibly forces or damages the property of another and indulge in antisocial activities below the age of 18. மற்றொருவரின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைவிப்பவர் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபடுபவர் டேஷ் என கருதப்படுகிறார் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிறார் குற்றவாளிகள். இவர்களுக்கே நிறையா சிறையெல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது 18 வயசுக்கு கீழே அவங்க குற்றம் செய்யறாங்க, அவங்கள வந்து சிறார் குற்றவாளிகள்னு சொல்றாங்க. ஜுவனைல் டெலிக்வென்ட்.
நெக்ஸ்ட் டேஷ் இஸ் நாட் அ காஸ் ஃபார் ஃப்ரஸ்ட்ரேஷன். கீழே கொடுத்ததுல எது மன முறிவுக்கான முக்கியமான காரணம் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ், பொருத்தமான பதிலே சொல்லலைனாதானே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், மன முறிவாகும். ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு முக்கிய இது வராதுன்னு சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் வராதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் திங்கிங் வாஸ் ப்ரப்போஸ்டு பை. ஆக்கத்திறனுக்கான உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஃப்ராய்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃப்ராய்டு பற்றி ஒரு கொஸ்டினாவது நம்மளுக்கு வந்துடுது. ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து பாருங்க, சுவிஸ் சயின்டிஸ்ட் ஹெர்மன் ராஸ்டெக்ஸ் யூஸ்டு டேஷ் ஒரிஜினல் இங்க் பிளாட் கார்ட்ஸ் டு டெஸ்ட் த பர்சனாலிட்டி. ரோஜார்கனின் மைத்தட ஆளுமை சோதனையில் டேஷ் மை தடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். எத்தனை மைகள் தடவிய அட்டைனா 10. சரிங்களா, 10. அடுத்து, இன் இன்டெலிஜென்ஸ் த எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் எம்பசிஸ். நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி டு சால்வ் நியூ ப்ராப்ளம்ஸ். புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். ப்ரொவைடிங் மீனிங் டு சென்சிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால். டேஷ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பதுன்னு சொல்றாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன், புலன்காட்சி. சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் காசஸ். உடன் தீர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு என்னன்னு கேட்குறாங்க. அந்த விளைவுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்க்ரீஸ் இன் த ஹார்ட் ரேட், இதய துடிப்பு அதிகரித்தல். நம்மளுக்கு சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் என்ன காஸ் பண்ணுதுன்னா இதய துடிப்பு அதிகரிக்குது. செலக்ட் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் பை இமிட்டேஷன் பை கரெக்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர். போல செய்து கற்றலில் உள்ள பின்வரும் படிகளை சரியான தொடர் வரிசையை கிரமித்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரிசைன்னு பார்த்தீங்கன்னா 1 4 2 3. அப்போ பெறுதல், அதுக்கப்புறம் தக்க வைத்தல், அடுத்து செயல்படுத்துதல், அடுத்தது விளைவுகள். பெறுதல், தக்க வைத்தல், செயல்படுத்துதல், விளைவுகள். The nature of education psychology is. கல்வி உளவியலின் இயல்பானது. இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட். என்னன்னு சொல்றோம்னா சயின்டிபிக், அறிவியல் சார்ந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, who said relationship in the group is usually competitive rather than mutually helpful. குழுவினரின் தொடர்பானது ஒருவருக்கொருவர் உதவுதலை விட போட்டிக்குரியது ஆகும் என்று கூறியவர் யார்? அதாவது ஒரே குரூப்பா இருந்தாலும் அவங்களுக்குள்ள போட்டி தான் இருக்குமே தவிர அவங்க ஒருத்தவங்க உதவி எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா PH லாண்டில்ஸ். ஓகேங்களா, லாண்டில்ஸ். அடுத்து, இமேஜினேஷன் இஸ் an excessive measure during the period of. கற்பனை திறன் டேஷ் பருவத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த பருவத்தில்னா அடலசன்ஸ், குமர பருவத்துல கற்பனை திறன் ரொம்பவுமே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. பாருங்க, சிக்மண்ட் ஃப்ராய்ட்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் டெவலப் a டேஷ் மாடல் ஆஃப் த மைண்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் உருவாக்கிய ஒரு மன மாதிரியை என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னா டோபோகிராஃபிக்கல் மனமாதிரி. According to Kohlberg's theory, the second level of moral development is. Kohlberg கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இரண்டாவது படிநிலை என்னன்னா கன்வென்ஷனல் மொராலிட்டி, வழக்கமான நல்லொழுக்கம். Edward L. Thorndike used the following animal for his trial and error theory of learning. எந்த அனிமலை யூஸ் பண்ணாரு? முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் எல் தாண்ட்ரைக் கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். எந்த விலங்குனா நம்மளுடைய பூனை, கேட்டை தான் அவர் பயன்படுத்தினார். The 16-year-old who scores at a level of 20-year-old will have an IQ of. இது repeated question. 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. எவ்வளவுனா 125. அடுத்து பாருங்க, which one of the following is not a part of teaching. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சித்தல். சரிங்களா, கோச்சிங் அண்ட் ட்ரைனிங். The duration of secondary circular reaction substage of sensory motor stage is in. தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் இரண்டாம் சுற்று வினை உள்ளதுன்னு கேட்குறாங்க. எதுனா 4 to 8 மாதம்.
அடுத்து adjustment of the student with this dash is essential for all round development. மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு டேஷ் உடன் அனுசரித்து செல்வது ரொம்பவுமே முக்கியம்னு கேக்குறாங்க. எதனுடன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்துடன் அனுசரித்து செல்வது மிகவும் முக்கியமான ஒன்று. Which one of the following is describe the abnormalities of behavior? கீழ்காண்பனவற்றுள் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தைகளை பற்றி விவரிக்கிறதுன்னு கேக்குறாங்க. abnormal psychology அசாதாரண உளவியல். The theory of multiple intelligence has evolved to focus on பன்முக நுண்ணறிவு கோட்பாடு டேஷின் மீது குவிக்க தோன்றியதாகும் அப்படின்னு கேக்குறாங்க. எதன் மீதுனா மெட்டாகாக்னிஷன் அறிவறிதல் மீது குவிக்க தோன்றியதாகும். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.